சார் எப்படி சார் இருக்கீங்க? சார் இப்போது தந்தை மகன் 2 பேரும், அப்பா மகன் 2 பேரும் வந்திருக்காங்க. மகனுக்கு பல வருஷங்களாக பிரச்சனை, கண் பார்வை குறைபாடு இருந்தது. ஒரு பக்கம் 80%, ஒரு பக்கம் 40% என்பதான் பார்வை தெரிஞ்சது. அதுவும் இப்போ சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் வராதுன்ற அளவுக்கு டாக்டர் பேசியிருக்காங்க. அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜரி பண்ணோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதே மாதிரி செதை வளர்ந்துருக்கு, அதுக்கும் சர்ஜரி பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டவர் தைலம் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சு குணமாச்சின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ அவங்ககிட்டே கேட்கலாங்க சார், ஒரு சில கேள்விகள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஐயா. இப்போ இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கண் மருந்து வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான உங்களுக்கு கண்டிஷன் இருந்தது, இப்போ எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வெளிச்சத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். கண்ணு முன்னாடி இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். இந்த ட்ராப்ஸ் வந்து சரி எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இதை ஒரு டைம் விட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 2 கண்ணிலையும் ஒவ்வொரு செட்டு விட்டு பார்த்தேன். சரி, இதை விட்டு பார்த்தோன்னா 2 நாளில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அந்த ரவுண்ட் சுருள் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சது. இந்த ஒரு 15-20 நாள் விட்டு வந்து நல்ல கிளியர் தெரிஞ்சது. இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 90% கிளியர் ஆகிடுச்சு. சரி 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 90% கிளியர் ஆகிடுச்சு. சரி சரி. நான் வந்து என்னென்னா டாக்டரை விட இந்த தைலத்துக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்பாவுக்கு எப்படி என்ன தொந்தரவு இருந்தது, அவருக்கு என்ன? அப்பாவுக்கும் இதே மாதிரி தான். அதை வந்து வெளியில் போயிட்டு கல்யாண இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் பட்டத உடனே அந்த ரைட் சைடில் இருக்கிற கண் பார்வையில் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி அப்பாவுக்கு ரொம்ப இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பார்த்தோம். அவர் தானே ரொம்ப பாதிச்சிருக்குது, வயசானவர், லேசர் பண்ணாலும் வந்து இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி அதுக்கப்புறம் சரி நான் யூஸ் பண்ணுற அந்த ட்ராப்ஸாவே, அப்பா வயசாகிடுச்சு தானே, நானே இவ்வளோ வயசு பையன் நான் விட்றேன், நீங்கள் ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படியே விட அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கிளியரன்ஸ் தெரிஞ்சது. அதாவது வந்து மொபைலாக இருக்கிறத வந்து பவராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவர் விட்டுற இப்போ 2-3 மாதம் யூஸ் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா சரி. ஆக்சுவலாக இவருக்கு என்ன கண்ணன் சாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து யூஐடி சொல்லிக்கூட ஒரு அலர்ஜி கண்டிஷன் வந்து இருந்தது. அதெல்லாம் ஏற்கனவே இவருக்கு சின்ன வயசுல வந்து இந்த ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ப்ளஸ் நைட் பிளைண்ட்னஸ் இந்த கண்டிஷன் வந்துருக்கு. ட்ராப்ஸ் வந்து எடுக்கும்போது அவர் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஆப்டிக் நர்வ் வந்து டேமேஜ் வந்து ரிகவர் ஆகி இதுதான் கண் பார்வை வந்து அவர் மேம்பட்டுருக்கு. இப்போ அவர் தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பிராணிகளாக இருக்கிறதுனால அதனால ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன், அவங்க வீட்டு மனைவிக்கும் வந்து இருக்கக்கூடிய அவங்க மனைவிக்கும் அலர்ஜிக் ரியாக்ஷனால் கண்ணில் வந்து இன்ஃப்ளமேஷன் ரெட்னஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே இந்த ட்ராப்ஸ் எடுக்கும்போது முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து கிளியர் ஆகி இன்ஃப்ளமேஷன் வந்து குறைஞ்சி அவங்க மனைவிக்கு வந்து அந்த ரெட்லிஷ்னஸ் வந்து போயிட்டு பார்வை மேம்பட்டுருக்கு. ஐயர் வந்து ஏஜ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன், விவசாயம் சார்ந்த ஒர்க் வந்து செய்கிறதுனால அவர் அதிகமாக வெயிலில் வந்து போகக்கூடியதுனால ட்ரைனஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ட்ரைனஸ் வந்து கிளியர் ஆகிருக்கு. இன்ஃப்ளமேஷன் அவருக்குமே அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்ச உடனே கான் பார்வை மேம்பட்டுருக்கு. அவர் சொன்னார் ஈவினிங் ஆனால் எனக்கு பிளர் ஆகுது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் கேட்ராக்ட். அந்த கேட்ராக்டுமே வந்து அவருக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுனால அவருக்கு வந்து அந்த க்ளவுடி விஷன் சொல்லுவாங்க, மங்களா வந்து மேகமூட்டம் போல தெரிவது வந்து சரியாகி அவருக்கு பார்வை வந்து நல்லா மேம்பட்டு நல்லா பளிச்சுன்னு தெரியுன்னு சொல்கிறார். ஐயா இப்போது இந்த மருந்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த கண் குறைபாடு இருக்குது, கண்ணில் கண்கடை போட்டிருக்காங்க, கிட்ட பார்வை தூர பார்வைத்தில்ன்றாங்க, கண்ணில் குளுக்கோமா ப்ரெஷர் கேட்ராக்ட் வளர்ந்துருக்கு, ரெட்டினா பதிருக்குன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதை வந்து நம்பிக்கையோட வந்து ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணணும். இதை நம்பிக்கையோட 2 வாரம் யூஸ் பண்ணாக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் கஷ்டமாக தான் இருக்கும். இது அதாவது என்னடா இதை விளம்பரப்படுத்துகிறாங்களே, இதை நம்ம வாங்கி எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன லேசர் பண்ணியிருக்கேன். லேசர் பண்ணியும் முடியாத பட்சத்தில் சொல்லியிருக்காங்களே இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 100% நான் இது நம்புகிறேன். அவங்களும் நிறைய பேர் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணணும். வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு எங்களுக்கு இந்த ட்ராப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஆயில்மெண்ட்டு கொடுங்க, எங்களுக்கு சொந்தக்காரருக்கு இது மாதிரி இருக்குது செய்யுதுன்னு சொல்லிட்டு 4 பேர் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செஞ்சாங்கன்னா இதனுடைய பலன் என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. டாக்டர் ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி 1 வாரம் 10 நாள் 1 மாதத்தில் நல்லா மாற்றம் தெரியுது. ஒரு சிலருக்கு 1 மாதம் 2 மாதம் கால இடைவெளி ஆகுது. இதுக்கான காரணம் என்ன? இது முக்கியமான அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டிசீஸ், என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஃபெக்ஷன், ட்ரைனஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரிகவரி வந்துருக்கும். பட் இந்த கேட்ராக்ட் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இம்மெச்சூர் கேட்ராக்ட் இருக்குது. சில பேருக்கு நல்லா முத்தின லெவல் ஆகி வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி டைம் டியூரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி நோயோட தன்மை பொறுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட்டோட டைம் டியூரேஷன். ஸோ ஒரு நண்பர் சொன்ன மாதிரி
இந்த மருந்துகள் வந்து எடுக்கும்போது மினிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் மினிமம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். அதே போல் சித்த ஆயுர்வேத மருந்துகளை வந்து பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நம்ம தமிழ் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் மண்டலம் கணக்கு, 1 மண்டலம் 2 மண்டலம், அந்த மாதிரி 1 மண்டலம் வந்து 48னா 2 மண்டலம் வந்து 96. எந்த ஒரு மெடிக்கேஷனாக இருந்தாலும் குறிப்பாக வந்து 1 மண்டலம் நீங்கள் வந்து எடுங்க. மருத்துவரை வந்து திரும்ப வந்து 1 மந்த் கழிச்சு வந்து பாருங்கள். அதே போல் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து எடுத்துங்க. அப்போ தான் வந்து டைம் டு டைம் அவங்க வந்து மெடிசின்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொடுக்கணுமான்றதை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு உண்டான ரைட் மெடிக்கேஷன் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு டிசைர் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஐயா, இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான அற்புதமான ஒரு தகவலையும் உங்களுடைய டெஸ்ட் மொழியும் அற்புதமாக கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. மருத்துவரை உங்களுக்கும் நன்றிங்க. நன்றிங்கய்யா.